ஷே எப்பா இப்போ கணக்கு காலப்பொழுது டயத்துக்கு கணக்கு நீ கணக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி போடுற கணக்கு நீ போனது வந்தது நாங்கள் கேள்வி கேட்கணும். சரி, டெல்லி குடியரசுத் தலைவர் ஜனாதிபதி பிரதமர் மோடி மந்திரி கிந்திரி அது கீழே இருக்கிற பூரா நாய் மண்டை ஓடு வச்சிட்டியாப்பா? பதில் கூடப்பா. சரிப்பா, சந்தோஷம். ஒரு வேலை முடிஞ்சு வச்சு அடுத்த வேலை தமிழ்நாட்டில் 234 எம்எல்ஏவுக்கு வச்சாச்சா? அதில் மந்திரி இருக்கான், முதலமைச்சர் இருக்கான், எம்எல்ஏ எல்லாரும் இதில் 234 உட்காந்துருக்கான். 234 நாங்கள் இந்த ஜெம்மத்தில் உட்காரோமுங்க. இந்த ஜெம்மத்தில் முடிச்சாச்சு. நாய் மண்டை ஓடு வச்சாச்சுன்னா இப்போ நாய் மாதிரி நீ இப்போ போவ, புரியுதா? உன்னை உட்கார வச்சுட்டு இந்த ஜெம்மத்தில் முடிக்காரு, புரியுதா? சென்னை மெட்ராஸ் கணக்கு கேட்டுக்கோடா. காலப்பொழுது தூக்கி பார்க்க, அரசியல்வாதி தூக்கி நக்கி நக்கி பார்க்க. இப்போ கணக்கு போட்டார். நாய் மண்டை ஓடு வச்சாச்சுன்னா நீ நல்லா திங்கல முட்டையம் பேப்பர் வீட்டில் சேர்த்து அடைஞ்சுவோம். பொண்டாட்டிக்கு நகை நட்டு எல்லாம் கீழே மேலே எல்லாம் சொறி வச்சிருக்கீங்களடா. எல்லாம் உட்காந்து கேள்றா முட்டா பேல. ஆணும் பெண்ணு அதுக்கு மேலே உழைப்பு இல்லாமல் அது விரித்து போட்டு ஆடி ஐயே நாற்ற முடிச்ச கழுது ஐயே சே எப்படி தான் கும்பிட்டு ஓட்டு போடுங்க. ஐயோ இதுவும் அதுக்கு மேலே நாற்றம், அதுக்கு நாற்றமாக சேருது. முக்கால் சாத்தியாக முடிச்சுக்காப்பா. 234 கைலாசத்தில் பின்புறத்தில் தெற்கு பாளையம் ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி. அவனுக்கும் குடும்பத்தாருக்கும் வச்சிட்டியா? குடும்பத்தார் என்னப்பா போவேல வச்சிட்டியா? போனி இவன் தானா? ரைட்டு. அவன் கெக்கன்னு சிரிக்கணும், புரியுதா? அவன் கணக்கு விட்டு சொல்லுவான், இவன் கூட்டாளி சொல்லுவான், உமக்கு இந்த கணக்கு வந்திருக்கு யூடியூப்பில் ஓடுது அப்படியேம்மா. உனக்கு குத்தி விட்டு வேடிக்கை பார்க்குறதே கடவுள் தான்டா, கடவுள் தான். உனக்கு வந்துக்கிட்டே இருக்கா அப்படின்னா நீ சீக்கிரமாக வலையில் மாட்ட போகிற, அழிய போகிறங்கிற கணக்கு உனக்கு கைலாசத்துலேருந்து வர்றது. கணக்கு முற்றுப்புள்ளி வச்சிட்டார். இவன் தான் போய் கணக்கு கொடுக்கணும். கைலாசத்தில் பின்னாடி ஐயா கடவுள் உட்காந்துருக்காரு, என் வழக்கறிஞர் கவர்மெண்ட் லாயர் வழக்காடுதான் அப்படின்னு இவன் போய் கொடுக்கணும். காவல்துறையும் சேர்த்து எல்லாம் அணைத்து வச்சு எங்கே கொடுக்கணும்? முட்டாப்பே டெல்லி பிரதமர் மோடி கையில் இவன் கொடுக்கணும். இவன் முதலமைச்சர் கூட. இவன் ஏற்கனவே முந்திரி கொட்டைனா முந்திரி பழமுங்க, முந்திரி கொட்டாங்க. திருச்சூர்னா கடலூர்னா திருச்சூருமா. அவனுக்கு இப்போ ஏற்கனவே அவர் முதலே வச்சுட்டார் ஒருக்கு நாய் மண்டை ஓடு. அது இப்போ தான் சொல்லுதாரு, அவனுக்கு வச்சாச்சுரா அப்படின்ட்டாரு. அப்போ போனி இவனுக்கு வச்சுருக்காரு தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு, புரியுதா? அதனால் அது கையால் அவர் தான் வைக்கணும், கடவுள் தான் வைக்கணும். அரசியல்வாதி வச்சு நாசம் பண்ணால இவனுக்கு ஒருத்தனுக்கு வச்சாச்சுன்னா உலக நாட்டுக்கே எல்லாவனுக்கும் நாய் மண்டை ஓடு வச்ச மாதிரி கணக்குன்ட்டார் ஐயா. கடவுள் போட்டார்ப்பா. சரி, இவன் சட்டமன்றம் அதுக்குள்ளே எங்கே ஊடால் விட்டுறக்கூடாது. சட்டமன்றம் வச்சிட்டியா? சரி ரைட்டு. இந்த போய் எங்கே கொடுக்கணும்? டெல்லியில் கொடுக்கணும். ஐயா, நான் தமிழ்நாட்டுக்கு விருதுநகர் மாவட்டத்தில் ராஜபாளையம் தெற்கு பாளையத்தில் நான் விரித்து போட்டு நக்கி கொண்டே இருக்கேன். நான் இந்த தொகுதியில் ஆட்டி கொண்டே இருக்கேன்னு இவன் போய் இப்படி தான் பெட்டிஷன் அடிக்கணும். இவன் 1008 குற்றம் செஞ்சு 1008 ஓட்டை செஞ்சு 1008 சொத்து வழக்கு ஏற்றி வச்சுருக்கான். வழக்கு நம்ம தான் ஏற்றணும். குவிப்பு வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டே அதுதான் மீன் நழுவுன மாதிரிக்கு, புரியுதா? தப்பாக நினச்சின்னா உருட்டி விட்ரு. குடும்பத்தை பார்த்துல கை வச்சு விட்ரு, புரிஞ்சுக்கப்பா. கையில் என்ன தெரியுமா? அவன் மனசில் அப்படியே விடிய தூங்கக்கூடாது. ஐயோ நம்ம பொண்டாட்டி படுத்துட்டாலே ஆஸ்பத்திரியில், நம்ம புள்ள படுத்துருச்சே, நம்ம பேரம் படுத்தேன் ஏற்கனவே கல்யாணம் முடிச்சு அதெல்லாம் எல்லாம் அங்கிட்டு இங்கிட்டு கொடுத்து எல்லாம் அங்கிட்டு இங்கிட்டு அந்த காகித பேப்பர்களை இவன் ஒருத்தன் இவ்வளோ தப்பு செஞ்சா அப்போ 234 எம்எல்ஏ எப்படி செய்வான்? மந்திரி முதலமைச்சர் அனைத்தும் உள்ள கணக்கு. ஒத்த கணக்கு தான் காவல்துறைக்கு போகணும். காதால் பார்த்துக்கணும், காதால் எடுத்துக்கணும், கண்ணால் பார்த்துக்கணும். கணக்கு இதான் கணக்கு, புரியுதா? இவன் ஆதியில் சேட்டை பண்ணவன். இவனை வச்சு உலக நாடே முடிக்கார். உலக நாடே எரிச்சு விடுவார், உலக நாடே பிரட்டி விட்டுவார், உலக நாடே தண்ணியில் போயிடுவான், உலக நாடே நாசமாக போயிடும். இப்போ திருவண்ணாமலை கணக்கு எடுக்காருப்பா. ஒன்றும் சொல்லணும்ல, காதில் நிலநடுக்கம் வெளிநாடு பூரா தட்டுவார், பயங்கரமாக தட்டுவார். அங்கே போவார், லைட்டாக அந்த இடத்த பார்ப்பார், அவர் ஏட்டை எடுத்து பார்ப்பார், சடக்குன்னு அடித்து தட்டி விட்டு போயிட்டு இங்கே வந்து பொண்ணும் போல் வீட்டில் வந்து பிள்ளைகளோட மனைவியோடு உட்காந்து லிங்கத்தில் அமர்ந்து சந்தோஷமாக உட்காந்துக்கிடுவார். அவர் கணக்கு அதுதான். நாங்கள் 2 பேரும் வெளியில் கையை கும்பிட்ட மானைக்கு நிற்கணும். பெஸ்ட்டோ பிரமா முக்கால் சத்தியம் கணக்கு போட்டாச்சுப்பா. இவனுக்கு வச்சுட்டியல சட்டமன்ற தொகுதி தெற்கு பாளையம் ராஜபாளையம் வச்சுட்டியல மண்டை நாய் ஓடு வச்சுட்டியாப்பா. இப்போ இவனை பார்க்குறவன் பூரா நாய் பார்த்த மாதிரி பார்ப்பான், இவனை நாய் மாதிரி பார்ப்பான். அப்போ முட்டும் மோதும். இங்கேருந்தே மோதலை விட்டுறப்பா.
முதல்ல 4 சோத்துக்குள்ளே பேசிக்கிட்டு இருப்பான், சப்புன்னு செருப்பிட்டு அடிப்பான். அது வெளியில் வராதுப்பா. நம்ம சாமி கணக்கு கடவுளுடைய கணக்கு முக்கால் சதி.